ஊரே இடி மின்னல் சத்தத்தோட அரண்டு போயிருக்கு. கனமழை கொட்டி தீத்துச்சு. அப்போ ஒரு வீட்ல மீனா, அத்தை இன்னைக்கு எப்படியோ சாப்பிட்டுட்டோம், ஆனா நாளைக்கு சாப்பிடறதுக்கு நம்ம கிட்ட அரிசி இல்லையே. இருக்கிறது ஒரு படி அரிசி மட்டும்தான், அதுவும் நாளைக்கு காலையில மட்டும்தான் வரும் அப்படின்னு மீனா சொல்லும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா, எனக்கும் புரியுது மீனா, ஆனா இது மழை காலங்கிறனால 2 நாளா மழை விடாம பேஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால இவங்க 2 பேத்தனாலையும் வேலைக்கும் போக முடியல. இப்படியே மழை தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப சண்முகம், இந்த மழையில யாரு வந்திருக்கா? சரி சரி எல்லாம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு போய் பார்க்க போனாரு. அப்ப சண்முகம், அடடே எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது எல்லாரும் உள்ள வந்தாங்க. உள்ள வந்தவங்கள பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்போ லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இவன் எப்படி இங்க அப்படின்னு கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சண்முகம், கணேஷா உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுப்பா, நல்லா இருக்கியா? ஆமா, நீ என்னப்பா இந்த ராத்திரியில மழையில நனைஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட வந்திருக்க? அப்போ கணேசன், அட ஆமா அண்ணே, உன்னை பார்த்தும் ரொம்ப நாளாச்சு, அதுதான் பார்த்துட்டு போலாமேன்னு குடும்பத்தோட வந்தேன். வர வழியில சாப்பிட்டுட்டே வரலான்னு எல்லா ஹோட்டலையும் பார்த்தோம். மழை அதிகமா வரனால எந்த ஹோட்டலுமே இல்லைண்ணே, அதுதான் வீட்டுக்கு வந்து சேர ரொம்ப தாமதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்ப சண்முகம், அட அதனால என்ன கணேசா, நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியா பார்த்தாங்க. லக்ஷ்மி பயங்கரமா சண்முகத்தை பார்த்து முறைச்சிட்டு இருந்தாங்க. சண்முகம் மனசுக்குள்ள, இவ ஏன் இப்படி முறைக்கிறா? ஓ, வீட்ல அரிசி இல்ல, ஆனா இப்ப நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மீனா கிட்டையும் ரவி கிட்டையும், இவன் என்னோட சித்தப்பா பையன், சின்ன வயசுல நாங்க எல்லோரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். இப்ப எல்லோரும் வேற வேற ஊர்ல இருக்கறனால பாத்துக்கவே முடியல. அம்மாடி மீனா, நீ போய் இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லும் போது மீனாவும், சரிங்க மாமா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறா. அவ பின்னாடியே லக்ஷ்மி அம்மாவும் போறாங்க. உள்ள வந்த லக்ஷ்மி அம்மா, ஏற்கனவே நமக்கே ஒண்ணு இல்லாம தான் இருக்கோம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அரிசியும் இருக்கு, இதெல்லாம் இந்த மனுஷனுக்கு தெரியுதா அப்படின்னு கோவமா சண்முகத்தை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்த மீனா, என்னாச்சத்த, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? அதா வந்திருக்கானே அவரோட தம்பி, என்ன பண்ணுவான்னு தெரியுமா? இவன் படிக்கிற காலத்துல இருந்தே இவர்கிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போவான். அப்ப இருந்து எனக்கு இவனை பார்த்தாலே கோவம்தான் வரும். ஆனா பாவம் அத்தை, சின்ன பொண்ணெல்லாம் இருக்கு, அந்த குழந்தைக்காகவது நம்ம சமைச்சுதான் அத்தை ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்த ஒருவேளை அரிசிய சமைச்சு கொண்டு போய் கொடுத்தா. எல்லோரும் சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ரவி, என்னப்பா இது, மழை நிக்கிற மாதிரியே தெரியல, வேலைக்கு எப்படிதான் போறது? அப்போ அங்க வந்த லக்ஷ்மி கோவமா, கண்டிப்பா நீங்க 2 பேரும் வேலைக்கு போனா மட்டும்தான் நாம அடுத்த வேளை சாப்பிட முடியும். வீட்ல சுத்தமா அரிசி இல்ல. என்னம்மா சொல்றீங்க? நேத்து தானே கொஞ்சம் அரிசி இருக்குதுன்னு மீனா சொன்னா. அப்ப லக்ஷ்மி கோவமா, அதுதான் நைட்டு வந்தாங்களே அவரோட தம்பி குடும்பம், அவங்களுக்கு ஆக்கி போட்டாச்சு, இப்போ சுத்தமா அரிசி இல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னது இப்ப அரிசி இல்லையா? அப்போ நம்மள நம்பி 3 பேர் வந்திருக்காங்களே, அவங்களுக்கு என்னதான் பண்றது? அத கேட்டதும் லக்ஷ்மி அம்மா முறைச்சு பார்த்தாங்க. ஏன் உங்களுக்கு அவங்க 3 பேரும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறாங்களா? எங்க 3 பேத்த பார்த்தா உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கோவமா பேசுனாங்க. அப்ப மீனா, ஆனா அவங்களும் பாவம் தான் அத்தை, நம்மள நம்பி வந்திருக்காங்க, இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப சண்முகம் உள்ள இருந்து மருந்து வாங்கறதுக்காக வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்தாரு. இந்தா ரவி, இத எடுத்துட்டு போய் 2 நாளைக்கு ஆகிற மாதிரி அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, மாமா இது உங்களுக்கு மருந்து வாங்கறதுக்காக வச்சிருந்த காசு, அத கொடுத்துட்டா என்ன பண்றது? வேற என்னமா பண்றது, நம்மளும் சாப்பிடறதுக்கு வேணும்ல, நீ போயிட்டு வா ரவி அப்படின்னு சொல்லும் போதும் ரவியும் மழையில நனைஞ்சுக்கிட்டே அரிசி வாங்கறதுக்காக போனா. இந்த பக்கம் சண்முகத்தோட தம்பி, அண்ணி மழை வேற நல்ல ஜோரா பெய்யுது, இந்த மழைக்கு நல்ல வடக்கோழி அடிச்சு
குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். நேத்து நைட்டு கூட பழைய குழம்பு தானே சாப்பிட்டோம். கறி குழம்பு வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்கும்போதும் அந்த குட்டி பொண்ணும், எனக்கு சிக்கன் 65 வேணும், நல்லா டேஸ்டா இருக்கும், எனக்கு அது செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேக்கும்போது லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்பவுமே கோவம் வருது. அப்ப சண்முகம், அட அவ்வளவுதானடா, பண்ணிட்டா போச்சு. அப்போ லக்ஷ்மிய தனியா கூட்டிட்டு போய், கோவப்படாத லக்ஷ்மி, அவனே இத்தனை வருஷம் கழிஞ்சு வந்திருக்கான். அவன்கிட்ட போய் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச முடியுமா? ஒரு 2 நாள் தானே லக்ஷ்மி, இருந்துட்டு போகட்டும். அவன் இருந்துட்டு போகட்டும், ஆனா அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? நிறைய காசு வச்சிருக்கீங்களா என்ன? கடன் வாங்கி தான் வாங்கணும் லக்ஷ்மி, 2 நாள் தானே, பொறுத்துக்கோ அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவை சமாதானமும் படுத்தினாரு. கடன் வாங்கி கோழி அடிச்சு குழம்பையும் வச்சாங்க. அந்த குட்டி பொண்ணு, பாட்டி எனக்கு இந்த 65 ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. அப்போ சண்முகத்தோட தம்பியும், ஆமா அண்ணி, கோழி குழம்பு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னதான் கோவமா இருந்தாலும் ருசியில அவங்க தூள் கிளப்பிட்டாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணோட அம்மா, ரவி, பாப்பாக்கு சளி மருந்து கொடுக்கணும், நாங்க வீட்லயே மருந்து வச்சுட்டு வந்துட்டோம், அத மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேக்கும்போது அப்ப ரவி, சரிங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடன் வாங்கி மருந்த வாங்கிட்டு வரான். இதே மாதிரி இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப கோவமும் வருது. மீனா லக்ஷ்மி அம்மாட்ட போய், அத்தை, நம்ம அவங்களுக்கு தானே செலவு பண்றோம், ஏன் நம்ம அந்த காசை அவங்க கிட்டயே வாங்க கூடாது? அட நீ வேற மீனா, நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், அவன் நம்மளை விட கஷ்டப்படுற ஆளு. நம்ம கிட்ட இருக்கிற காசு கூட அவங்கிட்ட இல்ல. அவன் கஷ்டப்படுறது இல்லாம நம்மளையும் கடன் வாங்கி கஷ்டப்பட வைக்கிறதுக்கு தான் இப்ப வந்திருக்கான் போல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே அன்னைக்கு நாளும் போகுது. அடுத்த நாளும் மழை நிக்கவே இல்ல. இடி மின்னலோட மழை வந்துகிட்டே இருக்கு. அப்போ லக்ஷ்மி அம்மா, நேத்தே நாட்டுக்கோழி அது இதுன்னு ரொம்ப செலவாயிருச்சு, இன்னைக்கு வீட்ல இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த குட்டி பொண்ணோட அம்மா அங்க வந்தாங்க. அக்கா, நான் கேள்விப்பட்டேன் இந்த ஊர்ல மீனெல்லாம் ரொம்ப ருசியா இருக்குமாமே. இத கேட்ட குட்டி பொண்ணும், இன்னைக்கு மீன் குழம்பு செய்யறீங்களா? மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட மீன் வறுவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடலாமா? இப்படி கேட்டதும் லக்ஷ்மி அம்மாவுக்கு கோவம் அதிகமாயிருச்சு. என்னது மீன் குழம்பா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தெரியுது? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்களை பார்த்தா தெரியல எங்க நிலைமை என்னன்னு? உங்க சாப்பாட்டு செலவுக்கு அங்க கடன் வாங்கி தான் செஞ்சிருக்கோம். இதுல இது வேணும் அது வேணும்னு வேற, இந்த கடன் எல்லாம் யாரு கட்டுறதா அப்படின்னு கோவமா கத்துனாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு பயந்து போய், பாட்டி, அம்மா அப்பா கூட சண்டை போடுறீங்களா? நான் சில்லி வேணும் மீன் வேணும் கேட்டதுனால தானே. நான் இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு ரசம் சாதம் மட்டும் கொடுத்தா போதும், நான் சமத்தா சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. அத பார்த்த அங்கிருந்த எல்லோருக்குமே ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்போ அந்த குட்டி பொண்ணோட அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கக்கா, தேவையில்லாம உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டோம், இனிமேல் அது வேணும் இது வேணும்னு எதையும் கேட்க மாட்டோம், மழை நின்னதும் நாங்க கண்டிப்பா போயிடுவோம். கொஞ்ச நேரமாகவே அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சோகமா ஒரு இடத்துல இருந்தா. அப்போ அத பார்த்த மீனா அந்த குட்டி பொண்ணு கிட்ட போய், அட என்ன கோவமா இருக்கீங்க? பாட்டி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க, மீன் சாப்பிட்டா தொண்டையில முள்ளு குத்திடும்ல, அதனால தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு ஏதோ சொல்லி சமாதானமும் படுத்தினா. ஆனா அன்னைக்கு யாருமே சிக்கன் வேணும் மீன் வேணும்னு அப்படின்னு கேட்கவே இல்ல. பருப்பு குழம்பும் ரசத்திலேயே எல்லோருமே சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சண்முகத்தோட தம்பி, அண்ணன், மழையும் நின்னுருச்சு, நாங்க அப்படியே கிளம்புறோம். அப்ப சண்முகம், தம்பி, லக்ஷ்மி பேசினதை எதையும் மனசுல வச்சுக்காத, அவ சிடுசிடுன்னு பேசுவா, ஆனா மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டா, ஏதோ கோவத்துல சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்தோட தம்பி, பரவாயில்லண்ணே, இதுல என்ன இருக்கு, நான் தப்பா எதுவுமே எடுத்துக்கல, நாங்க தான் உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டோம், கிளம்புறோம் அண்ணன்.
அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே லக்ஷ்மி அம்மா டேபிள் மேல ஒரு லெட்டரை பாக்குறாங்க. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாங்க. எனக்கு தெரியும் அண்ணி, சின்ன வயசுல இருந்தே நீங்க என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டீங்க. நான் அண்ணா கிட்ட இருந்து அடம்பிடிச்சு நிறைய வாங்கவும் செய்திருக்கேன். எதையுமே திருப்பி செஞ்சதே இல்ல. அது எல்லாத்துக்குமே காரணம் நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் கேட்டதெல்லாமே நீங்க எனக்கு பண்ணினது. அதனாலதான் அண்ணி நன்றியோட உங்களை பாக்குறதுக்காக வந்தேன். இவ்வளவு நாளா நான் உங்க வீட்ல இருந்ததுக்கு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டீங்க. எங்க எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சும் கொடுத்தீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அண்ணி. இதோ என்னால முடிஞ்ச இதுல ஒரு 1,00,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன். இது என்னுடைய நன்றி கடனா நீங்க ஏத்துக்கணும் அண்ணி அப்படின்னு எழுதியிருந்தா. பக்கத்துல 1,00,000 ரூபாய் பணமும் இருந்துச்சு. இத பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க. அப்ப அங்க வந்த சண்முகம், பாத்தியா லக்ஷ்மி, விருந்தாளிக்கு நம்ம ஏதாவது செய்யறோம்னா அது கடவுளுக்கு செய்யற மாதிரி. அந்த கடவுள் தான் நம்ம வறுமைய புரிஞ்சுக்கிட்டு இப்ப இவனை நம்ம கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவும், ஆமாங்க, நீங்க சரியா தான் சொல்றீங்க. நான் தான் தப்பா புரிஞ்சிட்டேன் போல. இவனுக்குள்ள இப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிறது எனக்கு தெரியாமையே போச்சு. நான் வேற அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். எப்படியோ அவன் நல்லா இருந்தா சரி அப்படின்னு லக்ஷ்மி அம்மா செய்த தப்ப புரிஞ்சுக்கிறாங்க. விருந்தாளிய உபசரிக்கிறது கடவுளை மதிக்கிறதுக்கு சமம். நல்ல மனசோட செய்யற உதவி எல்லாமே ஒரு நாள் நிச்சயமா நல்ல பலனா திரும்பி தரும். பொசுங்கி போன ஒரு ஓட்டு சிலைய கையில வச்சுட்டு மீனா கத்திக்கிட்டு இருந்தா. ரவி, எங்க இருக்கீங்க? சத்தத்தை கேட்ட லக்ஷ்மி அம்மா, ரவி, சண்முகம்னு 3 பேரும் வெளியே வராங்க. என்னாச்சு மீனா, ஏன் இப்படி கத்துற? இங்க பாருங்க, இது என்னோட காஸ்ட்லியான சேலை. இவங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இவங்கள நம்பி ஒரு வேலை கொடுக்க முடியல. எதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நாம தனியா போகலான்னு. நீங்க தான் வீட்ல இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, ஒரு வேலைய கூட உருப்படியா பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, தெரியாம பண்ணிட்டேன். எப்ப பாரு உங்களுக்கு இதே வேலைதான். ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியது. இனிமேல் இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோங்க அப்படின்னு கோவமா பேசிட்டு உள்ள போனா. அப்ப ரவி, என்னம்மா இது, கொஞ்சம் கவனமா பண்ணிருக்கலாம்ல. சரி, இனிமேல் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் உள்ள போனா. கொஞ்ச நேரத்திலேயே லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட போய், இந்தாமா லஞ்ச் பாக்ஸ், உனக்கு பிடிச்சத பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அத பார்த்த மீனா, எனக்கு பிடிச்சதா பண்ணிருக்கீங்க? இல்ல காலையில நான் திட்டினத மனசுல வச்சுட்டு விஷம் ஏதாவது கலந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்கும்போது, ஐயோ, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற, நல்லாதாமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ உள்ள வந்த ரவியும், இந்தாப்பா ரவி, உனக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் கொடுத்தாங்க. அப்ப மீனா, இங்க பாருங்க, நான் வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கணும். துணியெல்லாம் துவைக்கணும். அது மட்டும் இல்லாம தரையெல்லாம் பாருங்க எவ்வளவு பிசு பிசுப்பா இருக்கு. எல்லாத்தையும் மாப்பு போட்டு சுத்தமா தொடச்சு வைங்க, புரியுதா? சரிம்மா, நீ வரதுக்குள்ள நான் எல்லாத்தையும் தொடச்சு சுத்தமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு லக்ஷ்மி அம்மா மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. சண்முகத்தை கூட எந்த வேலையுமே வாங்கல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்தாங்க. அப்போ அத பார்த்த சண்முகம், லக்ஷ்மி, பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு அப்பவே சொன்னேன். இதுவே நமக்கு ஏத்த மாதிரி பொண்ணா இருந்திருந்தானா இந்த நேரத்துல அவளே எல்லா வேலையும் செஞ்சிருப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. அட, நீங்க வேற, நம்ம எப்படி இருந்தா என்னங்க? நம்ம பையனை பாருங்க, சொகுசா கார்ல போறான். அது மட்டும் இல்லாம மீனா வச்சிருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில நம்ம பையனும் ஸ்பெஷல் டாக்டரு. இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பொண்ணா கட்டி வச்சிருந்தா வந்திருக்குமா அப்படின்னு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. லக்ஷ்மி அம்மா நைட்டுக்கும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா வந்தாங்க. அப்ப சண்முகத்து கிட்ட, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. மீனாவும் ரவியும் வந்து சாப்பிட்டாங்கன்னா போதும். சரிங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க போயிட்டாங்க. இப்படியே அவங்களுடைய எல்லா நாளும் போகுது. ஒரு நாள் காலையில மீனாவுடைய அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அத பார்த்த மீனா ஓடி போய், அம்மா வந்துட்டீங்களா? ஆமா, எப்படி இருந்துச்சு உங்களுடைய சுற்றுலா பயணமெல்லாம்? எல்லாம் வசதியா இருந்துச்சா அப்படின்னு மீனா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ஒரே ஒரு காஃபி எடுத்துட்டு வந்தாங்க. அத பார்த்த மீனா, என்ன ஒரே ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரீங்க? எங்க அம்மா வந்திருக்கிறது தெரியலையா? போய் இன்னொரு கப் காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதிகாரமா சொன்னா. அப்ப லக்ஷ்மி அம்மா கொஞ்ச நேரத்திலேயே 2 கப்பு காஃபி எடுத்துட்டு வந்து தராங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா மீனாவுடைய அம்மாவை பார்த்து, சமந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆமா, பிரயாணமெல்லாம் சௌரியமா இருந்துச்சா? அப்போ மீனாவுடைய அம்மா லக்ஷ்மிய இலக்காரமா பார்த்து, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். என் பொண்ணுதான் எனக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலே. எல்லாமே சொகுசாதான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் சூப்பராவும் இருந்துச்சு அப்படின்னு அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசுனாங்க. அம்மா, இன்னும் 2 நாள்ல இன்னொரு ட்ரிப்பு போறீங்களா? நான் வேணா அதுக்கு ஏற்பாடு பண்ணவா அப்படின்னு கேக்கும்போது, அப்ப மீனாவுடைய அம்மா, அம்மா நான் ஒரு கோவில் சொன்னனே, அந்த கோவிலுக்கும் போயிட்டு வரீங்களா? நான் வேணா உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட மீனாவுடைய அம்மா, அட, அந்த கோவிலா? கடைசி காலத்துல பார்க்க வேண்டிய கோவில் தான் மீனா. நான் போற மீனா, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்லு. அப்போ அவங்க லக்ஷ்மி அம்மாவை பார்த்து, ஆமா சமந்தி அம்மா, நீங்க இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அட, நீங்க எல்லாம் எப்படி போயிருப்பீங்க? உங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்கா என்ன அப்படின்னு மட்டம் தட்டி பேசினாங்க. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா ரொம்ப கவலையோட என்ன பேசுறதுன்னு தெரியாம சண்முகத்துக்கிட்ட வந்து நின்னாங்க. இந்த பக்கம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சண்முகமும், சும்மாவா சொன்னாங்க, தென்னைய பெத்தா இளநீரு, புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு? ஒரே பையன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தனோம். இப்ப பாத்தியா அவனால நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த போது இந்த பக்கம் மீனாவுடைய அம்மாவும் கிளம்பி போனாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த மீனா அவங்க கிட்ட போய், என்ன எங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தனியா நின்னு 2 பேரும் புரளி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நைட்டுக்கு என்ன சமைக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க பேசுறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உங்களுக்கு எங்க அம்மாவை பார்த்து பொறாம. அவங்க வயசான காலத்துல எல்லா ஊருக்கும் சுத்திட்டு வராங்களேன்னு, நம்ம இப்படி வேலைக்காரங்க மாதிரி இருக்கிறோமேன்னு உங்களுக்கு பொறாம. எங்க அம்மா எனக்கு நிறைய சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க உங்க பையனுக்கு என்ன சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க? தேவையில்லாம புரளி பேசாம போய் வேலைய பாருங்க அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போனான். அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு ஒரு போஸ்ட்மேன் வந்தாரு. யாருமா இங்க லக்ஷ்மி? உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா உள்ள இருந்து வந்தாங்க. நான் தாங்க லக்ஷ்மி. இந்தாங்கம்மா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அங்க வந்த மீனா, உங்களுக்கெல்லாம் யாரு லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு லெட்டரை புடுங்கி படிச்சா. அப்போ லக்ஷ்மி அம்மா, என்னம்மா கடிதாசி அது? யாருகிட்ட இருந்து வந்திருக்கு? அதுவா, உங்களுக்குன்ட்டு ஒரு ஓட்ட வீடு வச்சிருக்கீங்களே, அது ஏலத்துக்கு போகுதாம். போகட்டும் போகட்டும், நல்லா போகட்டும். அப்போ அதை கேட்ட சண்முகமோ, என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுவா, அந்த ஓட்டு வீட்டு மேல நீங்க 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அதை திருப்பி கட்டாதனால இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஏலத்துக்கு போகுதாம். உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா கட்டுங்க. இன்னொரு விஷயம், இந்த விஷயத்த பத்தி எக்காரணத்தை கொண்டும் ரவி கிட்ட சொல்லவே கூடாது, புரியுதா அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். அப்போ சண்முகமும் லக்ஷ்மி அம்மாவும் வீட்டு பின்னாடி நின்னு இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இப்போ ஏலத்துக்கு போக போகுது. 2 பேரும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமா வந்த ரவி, என்னாச்சுமா, ஏன் 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது சண்முகமும் மனசு கேட்காம, எப்பா ரவி, நம்மளுடைய வீடு ஏலத்துக்கு போயிடுச்சு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த வீடு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட ரவிக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னப்பா சொல்றீங்க? எத்தனை நாளைக்குள்ள பணம் கட்டணுமா? இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட மீனா, நல்லா இருக்கு ரவி, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை நம்பி என்னோட ஹாஸ்பிடல்ல கொடுத்தா
இப்படித்தான் உங்க அம்மா அப்பா கேக்கும் போதெல்லாம் காசை எடுத்து கொடுக்கறீங்களா அப்படின்னு கோவமா கேக்குறா. இப்பத்தானே உங்க 2 பேத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போன அந்த ஓட்டு வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் அதிகம்னு. இப்படித்தான் உங்க பையன்கிட்ட அழுது நாடகம் போட்டு காசு வாங்கிட்டு இருக்கீங்களா? நீங்க தேவையில்லாம கடன் வாங்கினதுக்கு நான் கட்டணுமா? என்ன ரவி இதெல்லாம் அப்படின்னு அவங்க 2 பேத்துக்குள்ளேயே சண்டை வருது. அப்போ அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. வீடு தானமா போயிட்டு போகுது அப்படின்னு பேசி சண்டைய சமாதானமும் படுத்தி வச்சாங்க. இந்த பக்கம் ரவி மனசுக்குள்ள, என்கிட்ட 10 லட்சம் இல்ல, மீனா கிட்ட கேட்டாலும் தரமாட்டான். நான் பிறந்து வளர்ந்த வீடு இப்ப ஏலத்துக்கு போக போகுது. எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை கைதியா வருத்தப்பட்டுட்டு இருந்தா. மறுநாள் காலையில லக்ஷ்மி அம்மா சண்முகத்துக்கிட்ட, ஏங்க, என்னால அந்த வீட்டை அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க முடியாது. பக்கத்துல நிறைய பணக்கார வீடு இருக்கு. அவங்க எல்லோரு வீட்டுக்கும் வேலைக்காரியா வீட்டு வேலை பார்க்க போறேன். அவங்க கிட்ட காசு கேட்டா வேலை செய்யறதுனால கொஞ்சமாவது நம்பி தருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோர் வீட்டுக்கும் போய் பல வேலைகளை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கடனும் கேக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் முயற்சி செய்யறாங்க. ஒரு மாசமும் முடியுது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா சண்முகத்துக்கிட்ட வந்து, ஏங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டும் என்னால அந்த காசை சேர்க்க முடியல. கடைசியில நம்ம வீடு நம்ம கைய விட்டு போயிடுச்சு அப்படின்னு 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப கோவமா ரவிய கூட்டிட்டு வந்த மீனா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்கனால என்னுடைய மான மரியாதை எல்லாமே போச்சு. எனக்கு தெரியாம எல்லோர் வீட்டுக்கும் போய் 1 மாசமா வேலைக்காரிய வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட போய் கடனும் கேட்டிருக்கீங்க. நீங்க பண்ணின வேலையால எல்லோரும் என்கிட்ட வந்து, ஓ மாமியார் வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட தான் இவ்வளவு காசு இருக்கும்போது ஏன் அவங்க வந்து என்கிட்ட கடன் கேக்குறாங்கன்னு நீ அவ்வளவு அடிமையா நடத்துறியான்னு இப்படின்னு என்னை கேவலப்படுத்தி பேசுறாங்க. இது எல்லாம் தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. இப்ப நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல அப்படின்னு கத்திட்டு இருந்தா. அப்ப ரவியும், என்னம்மா இப்படி பண்ணிருக்கீங்க? உங்களால எங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? எல்லோரும் கேவலமா சிரிக்கிறாங்கம்மா. அப்ப மீனா, நான் உங்களை நல்லா தானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? வீட்ல இருக்கிற வேலைய மட்டும் பாருங்கன்னு சொன்னா எல்லோர் வீட்டுக்கும் போய் வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு தான் எங்களுக்கு இப்படி தொல்லை கொடுக்கறீங்கன்னே தெரியல. உங்களால எங்களுக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு அழுது நாடகமும் போட்டா. அப்ப சண்முகம், நாங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். அப்புறம் நாங்க தேவையில்லாம வீட்டை அடமானமா வச்சு கடன் வாங்கல. உன் புருஷனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு வாங்கின கடன் தான் அது. அது எங்களுடைய கடமை. எங்க கடமைய நாங்க சரியா செஞ்சிட்டோம். இனிமேல் யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம். வா லக்ஷ்மி, போகலாம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவை கூட்டிட்டு அனாதை ஆசிரமத்துக்கு வாழவும் கிளம்பிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த ரவிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவனால மீனாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. எல்லாருக்கும் வணக்கம். எப்பொழுதுமே நம்மளுடைய கதை முடிஞ்சுன்னு ஒரு நீதி இருக்கும். ஆனா இந்த கதையில நேர்களான உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரவி இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ரவி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஸ்டோரியில உங்களை பாக்குறேன்.